ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஸ்வீட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. சாக்லேட் ரவா பாயசம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வானலில் 3 ஸ்பூன் நெய் விட்டு 1 கப் ரவையை வறுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக பால் விட்டு இதை வேக வச்சுக்கோங்க. இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கட்டி கட்டியாக ஆகிடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம கொக்கோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் அதுவுமே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ ரவை வெந்ததுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சுகர் டேஸ்ட்டை பொறுத்து. அதுக்கப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் 1 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கஸ்டர்ட் பவுடர் அண்ட் கொக்கோ பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவீங்க? கனவா கனவா நான் காண்பது கனவா, என் கண் முன்னே கடவுள் துகளாய். அப்படி இருக்குங்க. டாடா பாய்.